Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான garlic fish fry. இதுக்கு ஒரு 1/4 கிலோ fish எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் இது சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கணும். நீங்கள் உங்ககிட்ட அம்மி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி தட்டுற உரல் இருக்கும் இல்லையா, இது யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு தோசை தவாவில் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நச்சு வச்சுருக்கிற அந்த பூண்டு இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இதோடு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் தவிர நீங்கள் எந்த தோசைக்கல் வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் நான்ஸ்டிக் இல்லாமல் எந்த தோசை தவாலையும் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த கார்லிக்கில் அந்த பப்பிள்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற இந்த ஃபிஷ்ஷை இதில் போட்டு ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் வேகிற மாதிரி ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மீனை பொரிய விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். அந்த பப்பிள்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இது மேலே அப்படியே அந்த கார்லிக் அந்த கருவேப்பிலை அதெல்லாம் தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா சரியான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.